சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மையம் அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்போம். பாஸ்கரன் வணக்கம். இதற்கான பணிகள் எப்போது துவங்கப்பட்டு இது எப்பொழுது வேலைவாய்ப்பாக உருவாக்கப்படும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமெரிக்காவைச் சேர்ந்த இன்டெல் குழுமத்தினுடைய துணை நிறுவனமான எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 200 கோடி ரூபாய் முதலீட்டுல 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில சென்னை சோழிங்கநல்லூர்ல உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி ஆராய்ச்சி மைய மேம்பாட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரால். இந்த நிறுவனம் ஓராண்டுல நிறுவனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கையில இறங்க இருக்கிறார்கள். 200 கோடி ரூபாய் முதலீடு என்பதும் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதும் முதற்கட்ட முதலீடாக இருக்கிறது. வேலை வாய்ப்பும் உறுதி செய்யும் நடவடிக்கையிலும் இந்த மேலாண்மை கருவிகள் உற்பத்தி மேம்பாட்டு மையம்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.